ஹாய் எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து எங்கள் ராஜேஷோட கசின் கல்யாணம். அதுக்கும் சேர்த்து தான் நாங்கள் ஊருக்கு வந்தது. அப்போ வந்து கல்யாண வீட்டுக்கு வந்து நாளைக்கு கல்யாணம், ஆக்சுவலாக இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் ஈவினிங். அப்புறம் இன்றைக்கி மத்தியானம் என்னென்னா ஒரு சின்ன ப்ரேயர்லாம் வச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இருந்து சாப்பிடுவாங்க. இப்போ பந்தக்கால்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இங்கே கன்னியாகுமரி ஸ்டைலில் பண்ணுவாங்க. அதுதான் பண்ணுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த செவ்வாழை, அப்புறம் இந்த தேங்காய் டெண்டர் கோக்னட், அதாவது இந்த சிவப்பு கலர் இருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்து கட்டி தோரணம் மாதிரி ஃப்ரெண்டில் வைப்பாங்க வெல்கமிங்க்கு. இது வந்து கன்னியாகுமரி ஸ்டைல், நாகர்கோவில் ஸ்டைலில் பண்ணுறது. அது பண்ணுறது ஈஸியான வேலையெல்லாம் இல்லை, நிறைய பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. ரொம்ப வெயிட்டாக வேறு இருக்கும். அதை வந்து மேலே கட்டி இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ எடுத்தோம். ஏன்னா மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது எங்கள் ஊரில் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இது பண்ணுவாங்க. ஆக்சுவலாக மண்டபத்தில் தான் கல்யாணம், ஆனால் வீட்டில் வரவங்களுக்கு இது ஒரு வெல்கமிங் மாதிரி. அப்போ சின்ன பசங்க எல்லாம் ஒரு யங் ஸ்டேஜ் பீப்புள்ஸ் எல்லாம் சேர்ந்து கட்டுவாங்க. இப்போ பெரியவங்க வந்து கைட் பண்ணுவாங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டு இருந்து. நல்லா மழை, இது பண்ணிவிட்டு கொஞ்சம் முடித்தோடனே நல்ல மழை வந்தது. மழை வந்து சாப்பாடெல்லாம் என்ன சொல்கிறது, சாப்பிட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ மழை பெய்துட்டு இருந்துச்சு. பார்த்திங்களா, தோரணம் கட்டுறது இது வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக கட்டிகிட்ருக்காங்க. அது டீட்டெயிலாக வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க. நிறைய வீடியோஸ் இருக்கும் யூடியூப்பில் ஆல்ரெடி. அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போட்டாங்க. ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டதுக்கு நானும் ஜெரியும் ஃபஸ்ட்டே போய் உட்காந்துருந்தோம். யாருமே வரல. நாங்கள் ஏன்னா ஜெரிக்கு செமையாக பசிச்சிடுச்சு. 1:30 கிட்ட ஆகிடுச்சு டைமு. அப்புறம் போய் உட்காந்துருந்தோம் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு வந்து சிம்பிளாக தான் பண்ணுவாங்க. ஏன்னா நைட்டுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், நாளைக்கு கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இது நாங்களும் சும்மா ஜஸ்ட்டு ஒரு வீட்டில் எல்லோரும் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு கெட் டுகெதர் மாதிரி, அந்த மாதிரி தான். எல்லோரும் பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். சோறு, சாம்பார், ஒரு அவியல் அண்ட் பொரியல், அவ்வளோதான் வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் இருந்தோம். பிள்ளைங்கள்லாம் அப்படியே விளையாடி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்து என்ன சொல்கிறது, ஒருத்தர் பேசிக்கிறதும், எப்போ வந்தீங்க இப்படியான்னு விசேஷம் கேட்டுக்கிறதும் அந்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் ஃபைனல் செட்டப் ஆஃப் நாட் ஃபைனல் தோரணம். இதுதான். அப்படியே ராஜேஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களெல்லாம் அப்படியே சாப்பிட்டு எல்லாம் ரெஸ்டிங் மாதிரி இருந்தாங்க. அடுத்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இனி ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். இதுதான் அந்த தோரணம். நைட்டு பார்த்தா லைட்டெல்லாம் போட்டு நல்லாயிருக்கும். கன்னியாகுமரி ஸ்டைலில் வந்து